இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்டு கிறிஸ்து இயேசுவின் சிலுவை பாடுகளின் வழியாய் மீட்பை பெற்றுக் கொள்ளும்படியாய் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய தேவஜனமே, இந்த நாளிலும் நான் உங்களை நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த நாளின் இறை செய்திக்கு நேராக உங்களை அழைக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் நாம் சிந்தனை செய்ய இருக்கிற வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் முடிய உள்ள பகுதிகள். அருமையானவர்களே, இன்றைய நாளினுடைய செய்தியின் தலையங்கம், இதோ ஒருவன் கழுகை போல் பறந்து வந்து மோவாபின் மேல் தன் செட்டைகளை விரிப்பான். இதோ ஒருவன் பறந்து வந்து கழுகை போல் தன் மோவாபின் மேல் தன் செட்டைகளை விரிப்பான் என்கிற வேத வசனத்தை இன்றைய செய்தியின் தலையங்கமாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வரையான வசனங்கள். அருமையானவர்களை, உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரத்திற்கு அதை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் அந்த வேத வசனங்களை உங்களோடு படிக்க விரும்புகிறேன். நீங்களும் உங்கள் வேதாகமத்தில் அந்த பகுதிகளை படியுங்கள். செய்திகளுக்கு நேராக கடந்து செல்வோம். எரேமியா 48:35 முதல் 41 வரையான வசனங்கள். மோவாப் தேசத்து மேடைகளில் பலியிடுகிறவனையும் தன் தேவர்களுக்கு தூபங்காட்டுகிறவனையும் ஓய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் மோவாபின் நிமித்தம் என் இருதயம் கிராரேஸ் மனுஷரி நிமித்தமும் மோவாபின் நிமித்தம் என் இருதயம் நாகசுரம் போல் துயரமாய் துணிக்கும். கிராரேஸ் மனுஷரி நிமித்தமும் என் இருதயம் நாகசுரம் போல் துயரமாய் துணிக்கும். அவர்கள் சம்பாதித்த ஐஸ்வர்யம் அழிந்து போகிறபடியினால் அப்படி துணிக்கும். தலைகளெல்லாம் மொட்டையிடப்படும், தாடிகளெல்லாம் கத்தரிக்கப்பட்டும் இருக்கும். கைகளில் எல்லாம் கீறுதல்களும் அவர்களில் ரெட்டுடுப்பும் உண்டு. மோவாபின் சகல வீடுகளின் மேலும் அதன் தெருக்களிலேயும் ஏக புலம்பல் உண்டாகும். ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரம் போல மோவாபை உடைத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாப் எவ்வளவாய் முறிந்து போயிற்றென்று அலறுகிறார்கள். அது முதுகை காட்டி எவ்வளவாய் வெட்கப்படும். இப்படி மோவாப் தன் சுற்றுப்புறத்தார் அனைவருக்கும் பரிகாசமும் திகைப்புமாய் இருக்கும். இதோ ஒருவன் கழுகை போல் பறந்து வந்து மோவாபின் மேல் தன் செட்டைகளை விரிப்பான். கீரியோத் பிடிக்கப்படும், கோட்டைகள் கைவசமாகும். அந்நாளிலே மோவாபின் பராக்கிரமசாலிகளுடைய இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல் இருக்கும். அந்நாளிலே மோவாபின் பராக்கிரமசாலிகளுடைய இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பவைகளே. அருமையானவர்களே, ஒரு நிமிடம் தலைவணங்கி இந்த நாளுக்குரிய இறை செய்திக்காக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஜெபம். கிருபையும்
இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையாம் கடவுளே, உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் விசுவாசத்தோடு இந்த நாளின் நடுப்பகல் வேளையில எங்களை அடியவர்களாகிய நாங்கள் உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களுக்காக உம்முடைய வலது வருஷத்திலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிற எங்கள் பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசத்தோடு நாங்கள் உமது சமூகத்தில் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் தேவரீர் கேட்டு நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான கிருபை நீவுகளாய் உம்முடைய சத்திய ஆவியானவர் மூலமாய் நீர் எங்களோடு இடைபடும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். இந்த ஜெபத்திலே மட்டுமல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தங்கள் இல்லங்களில் இருந்து, தங்கள் வீடுகளில் இருந்து, தங்களுடைய இருதயங்களின் பிரயாசங்களை, இருதயத்தின் வியாகுலங்களை, மனவேதனைகளை, வாழ்வியல் பயங்களை உமது சமூகத்தில் அறிக்கை செய்கின்ற போது, உமது சமூகத்தில் அழுது புலம்பி ஜெபிக்கின்ற போது உம்முடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியில் இறங்கும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். தங்கள் தவறுகளை உணர்ந்து, தங்கள் குற்றங்களை உணர்ந்து, அவைகளை உமது சமூகத்தில் மறைக்காதபடிக்கு தங்கள் இருதயத்தின் குற்ற உணர்ச்சியினாலே, அதனால் ஏற்படுகிற மன உளைச்சலினாலே, மனவேதனையினாலே கலங்கி தவிக்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு அவைகளை தங்கள் பாவத்தின் பரிகாரியாகிய மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக பரலோக தகப்பனே உமது சமூகத்தில் அவர்கள் மண்டையிட்டு செபிக்கிற போது நீர் அவர்கள் விண்ணப்பங்களை கேட்டு உடைய பாவ குற்றங்களை தயவாக மன்னித்து உம்முடைய சம்பூர்ணமான ஐஸ்வர்யங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் இவ்வுலகத்திற்குரிய தேவைக்கேற்ற இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்களையும் மர்மையில நித்திய வாழ்வுக்குரிய சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபையாய் கட்டளையிடும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். இப்பொழுதும் இந்த வேளையில் உமது சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை குறித்த சத்தியங்களை அறியும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகின்றோம். எங்கள் விண்ணப்பங்களை கேளும். சத்திய ஆவியானவர் தாமே இதற்கு முன்பும் இன்னும் எங்களோடு இதற்கு முன்பு எங்களோடு இடைப்பட்டது போல இந்த நாளிலும் இனி வரும் நாட்களிலும் உம்முடைய வார்த்தைகளின் வழியாக எங்களோடு பேசும்படியாக அவைகளை எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக எங்களுக்கு கற்பிக்கும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உலகத்தின் பார்வையிலே வைத்தியக்காரர்களாய் எண்ணப்படுகிற நாங்கள் உமது சமூகத்தில் உம்முடைய ஞானத்திற்காக காத்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு அறிவிக்கப் போகிற, கற்பிக்கப் போகிற சத்திய வேத வசனங்களின் அறிவுக்காக உமது சமூகத்தில் காத்திருக்கிறோம். நீங்கள் சத்திய ஆவியானவராலே பெற்ற அபிஷேகம் உங்களிலே நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகமே சகல சத்தியங்களையும் குறித்து, வேதாகமத்தின் சகல வார்த்தைகளையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். அதிலே நிலைத்திருங்கள் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வார்த்தைகளை, பரிசுத்த ஆவியானவருடைய முன்னறிவின் அந்த ஆலோசனைகளை நாங்கள் கை கொண்டு சமூகத்திலே மண்டியிடி செபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களை கேளும். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான பரிபூரணமான ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கிருபையாய்த்தாரும். நாங்கள் எங்களை தாழ்த்தி உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். தூய் ஆவியானவர் தாமே எங்களோடு இடைபடும்படியாய் எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நேற்றைய தினம் வரையிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இருந்து சுமார் 197 தியான பகுதிகளை தியானித்திருக்கிறோம். தியான செய்திகளை கேட்டிருக்கிறோம், கற்றிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அவைகளிலே இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் மறைந்து கிடக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் தேவைக்கேற்ற வண்ணமாய் தேவன் தம்முடைய வார்த்தைகளை நம்மோடு நாம் தியானிக்க உதவி செய்கிறார். இன்றைய தினத்திலும் 198வது தியான செய்தியை நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம்.
அருமையானவர்களே, நேற்றைய தினத்தில் 34ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு விவரிக்க விட்டுவிட்டேன். அது என்ன? அவர்கள் எஸ்போன் துவக்கி எலையாலை மற்றும் யாகாஸ் வரைக்கும் உண்டாகும் கூக்குரலின் நிமித்தம் அவர்கள் 3 வயது கடாரியை போல் சோவார் துவக்கி ஒரோனாயு மட்டும் சத்தமிடுவார்கள். நிம்ரீமின் ஜலங்கள் வற்றி போகும். அந்த ஜலங்களை குறித்து விவரித்தேன். இடையிலே வந்த 3 வயது கடாரி குறித்து அந்த செய்தியை விவரிக்க தவறிவிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். அதை இந்த நாளிலே, அந்த கடாரி என்பது என்ன? அவர்கள் இடும் கூக்குரல். எஸ்போன் துவக்கி எலையாலை மற்றும் யாகாஸ் வரைக்கும் உண்டாகும் கூக்குரல் நிமித்தம் அவர்கள் 3 வயது கடாரியை போல் சோவார் துவக்கி ஒரோனாயும் மட்டும் சத்தமிடுவார்கள். இதே வார்த்தைகள், இதே எரேமியா தீர்க்கதரிசி உரைத்திருக்கிற அதே வார்த்தைகளை ஏசாயா தீர்க்கதரிசியும் முன்னுரைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா, உங்கள் வேதகமங்களை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரங்களுக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். ஏகதேசம் ஏறக்குறைய எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் சுட்டிக்காட்டுகிற அனைத்து காரியங்களையும் சுமார் அதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி முன்னுரைத்து வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பற்றி இருக்கிறார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15, 16 ஆகிய வசனங்களிலே, ஆகிய அதிகாரங்களிலே நாம் படிக்க முடியும். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? பதினைந்தாம் அதிகாரம், ஏசாயா 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் இருதயம் மோவாபு நிமித்தம் ஓலமிடுகிறது, அதிலிருந்து ஓடி வருகிறவர்கள் 3 வயது கிடாரியை போல் அலைகிறார்கள். லூகித்துக்கு ஏறி போகிற வழியிலே அழுகையோடு ஏறுகிறார்கள். ஒரோனாயிமின் வழியிலே நொறுங்குதலின் கூக்குரல் இடுகிறார்கள். நிம்ரீமின் நெருப்பாச்சலான இடங்கள் பாழாய்ப்போம், புல் உலர்ந்து முளை அழிந்து பச்சை இல்லாமல் போகிறது என்று அந்த காரியங்களை அங்கே சுட்டி காட்டுகிறார். ஒரு அதிகாரத்தில் அல்ல, ஏசாயா 15ஆம் அதிகாரமும் 16ஆம் அதிகாரமும் மேற்கண்ட காரியங்களை சுட்டி காட்டுகிறது. அருமையானவர்களே, இங்கே 34ஆம் எரேமியா 48ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற 3 வயது கடாரி எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். கடாரி என்பது பசுக்கன்று, குட்டியிடாத, ஒரு காளையோடு இணை சேராத பெண் கன்று குட்டி. அதாவது வளர்ந்த 3 வயது, தோராயமாக குட்டி ஈனுகிற ஒரு முதிர்ச்சி அடைந்த, பருவம் அடைந்த ஒரு பசுக்கன்று அல்லது ஒரு எருமை கன்று, பெண் எருமை கன்று, கடாரி.
செம்மறியாட்டின் கடாரியையும் பெண் கன்றையும் ஆட்டுக்குட்டி கடாரி என்று சொல்லலாம். இந்த கடாரி என்ற வார்த்தை எருமை கடா என்று சொல்லப்படுவது போல ஆண் எருமையை சொல்வது குறிப்பிடுவதல்ல. கடாரி என்பது பெண் பசு, பெண் கன்று குட்டி அல்லது பெண் பசு, குட்டி இடாத, இதுவரையிலும் குட்டி போடாத பெண் பசு, அதுபோல குட்டி போடாத பெண் எருமை அல்லது குட்டி போடாத பெண் ஆடு, செம்மறி ஆடு. இங்கே எந்த கடாரி என்று சொல்லப்படவில்லை. மோவாபை 3 வயது கடாரியை போல் சோவார் துவைக்கு ஓரோனாயை மட்டும் சத்தமிடுவார்கள். யார்? மோவாபியர்கள். 3 வயது கடாரி எதற்காக சத்தமிடும்? ஒரு காளையோடு அல்லது ஒரு எருமை கடாவோடு அல்லது ஒரு தன் இணையாகிய ஆட்டுக்கடாவோடு இணை சேர்கின்ற காலத்தில் பெண் கன்று குட்டிகள், ஆட்டுக்குட்டிகள் தன் இணைக்காக சத்தமிட்டு ஓலமிடுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். வீடுகளிலே பசுக்களை வளர்ப்பவர்களுக்கு, ஆடுகளை வளர்ப்பவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அதுபோன்ற ஓலமிட்டு கொண்டு மோவாபியர்கள் அலறி ஓடுவார்கள் என்று சொல்கிறார் தேவனாகிய கர்த்தர். அது ஒரு வகையான மத வெறி. எதனாலே அவர்கள் ஓடுகிறார்கள்? 35ஆம் வசனம் சொல்லுகிறார், மோவாப் தேசத்து மேடைகளில் பலியிடுகிறவனையும் தன் தேவர்களுக்கு தூபம் காட்டுகிறவனையும் ஓய பண்ணுவேர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்காக இவர்கள் ஓலமிட்டு ஓடுகிறார்கள்? தேசத்தை அழிக்கிறதற்கு தங்களிலும் பலத்த தங்களுடைய கிழக்கு தேசத்து ராஜாவாகிய பாபிலோன் ராஜாவும் அவனுடைய சேனைகளும் வருகிறார்கள் என்கிற பயத்தினால் அல்ல, தங்கள் தேவர்களுக்கு தாங்கள் இதுவரையிலும் பலி செலுத்தி வந்த, விழுந்து பணிந்து நமஸ்கரித்து வந்த, குரவையிட்டு கூக்குரலிட்டு ஓலமிட்டு தங்கள் தேவர்களை அழைத்து வந்த, தங்கள் தேவர்களை கனப்படுத்தி கொண்டிருந்த, அவர்களுக்கு பானபலிகளை வார்த்து போஜன பலிகளை படைத்து ஆமைகளை பன்றிகளை பலியிட்டு அவைகளை சேவித்து வந்த அந்த நிலைப்பாடுகள் தகர்க்கப்படுகிறதே, அந்த நிலை அழிக்கப்பட்டு போகிறதே. தங்களுடைய தேவர்களின் இருப்பிடங்கள், மேடைகள், விக்கிரக தோப்புகள் அனைத்தும் தகர்க்கப்பட்டு போயிற்றே என்கிற ஓலமிடுகிறார்கள். அதான் மதவரி. காம இச்சையிலே அடங்காத பெண் யானையும் எருமை கன்றும் பசுக்கன்றும் சத்தமிடுவது போல இவர்கள் சத்தமிடுகிறார்கள். மதம் பிடித்த யானையினுடைய அட்டகாசங்களை, அட்டூழியங்களை நமக்கு தெரியும் இல்லையா? அதுபோலதான் தனிச்சையின் மதவெறியிலே கூக்குரல் இடுகிற ஒரு கூட்டம். எரேமியா 2ஆம் அதிகாரம் அல்லது 3ஆம் அதிகாரத்திலும் தேவனாகிய கர்த்தர் சீயோன் குமாரத்தியை பார்த்து அப்படி சொல்லுகிறார். இன்றைய கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறார். ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? எல்லா செய்தியிலையும் கிறிஸ்தவர்களை இழுத்து போடுகிறானே என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இன்றைய கிறிஸ்தவம் அப்படித்தான் இருக்கிறது. அந்த வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23 முதல் 21 முதல் 25 வரையான வசனங்களை வாசித்து விட்டு விடுகிறேன். ஏற்கனவே இதற்குரிய செய்திகளை கொடுத்திருக்கிறேன். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போடல் என்று கேட்கிறார். அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு அதை ஒப்பிடுகிறேன் என்றால் நீங்கள் தவறாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்குல திராட்சை செடி.
அந்த நற்குலை திராட்சை செடியாகிய அவரே சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். எதின் கொடிகள்? அந்த நற்குல திராட்சை செடியினுடைய கொடிகள். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் நல்ல கனி கொடுப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இங்கே அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் 2500, அதாவது கிறிஸ்து அந்த செய்திகளை சொல்லுவதற்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவனாகிய கர்த்தர், அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலின் சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தராக நின்று சொல்லுகிறார். அன்று அவர் எரேமியாவின் மூலமாய் சொன்னதை அவர் தம்முடைய நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் 3.5 ஆண்டு கால ஊழியர்களின் நாளிலே அவர் அதை கூறியறிவித்தார். தாம் முந்தி எரேமியாவின் மூலமாய் கற்பித்ததை அவர் மனித குமாரனாக வந்து நின்றபோது 100 மனித குமாரனாகவும் 100 இயேசு என்கிற மனித குமாரனாகவும் 100 கிறிஸ்து என்கிற தேவகுமாரனாகவும் அவர் நின்று பிரசங்கித்த போது அந்த வார்த்தைகளை சொன்னார். நானே திராட்சை கொடி, திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால். இன்றும் நாம் சொல்லுகிறோம், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து நமக்குள் இல்லை. கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நாம் இன்றைய கிறிஸ்தவம், இன்றைய உலகளாவிய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். உண்மை, மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் கிறிஸ்து நமக்குள் இல்லை. அதனால் நாம் நற்குல திராட்சை கொடிகளாக இல்லாமல், நற்கனி கொடுக்கிறவர்களாய் இல்லாமல், காட்டு திராட்சை கொடியின் கொடிகளாய், காட்டு திராட்சை செடியின் கொடிகளாய் மாறிவிட்டோம். காட்டு திராட்சை செடி யார்? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். நம்மை அதற்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய உலக திருச்சபையின் போதகர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள். அதுதான் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? நீ உன்னை ஓர் மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவில் நிலைத்திருக்க தவறிவிட்டோம். கிறிஸ்து நமக்குள்ளே நிலைத்திருக்க இடம் கொடாமல் மாறி விலகிவிட்டோம். தவறை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நற்குல திராட்சை செடியாகிய கிறிஸ்துவில் இணைந்து ஒன்றித்து வளர்கிற கொடிகளாயிருக்க தவறிவிட்டோம். இரண்டாவது, கிறிஸ்து நற்குல திராட்சை செடியின் சாரமாகிய கிறிஸ்து நமக்குள் நிலைத்து நின்று நம்மை வாழ்விக்க இடம் கொடாமல் விலகிவிட்டோம். எங்கே சென்றோம்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீ உன்னை ஒவ்வொரு மண்ணினாலே கழுவி. மண்ணினால் கழுவி கொள்ளலாம், தெரியுமா உங்களுக்கு? மேலை நாட்டு ஆங்கிலேயர்கள் இந்திய பகுதிகளிலே வந்து சதுப்பு நிலங்களிலே அல்லது குளங்கள், காயல்கள், கடற்கரை ஓரங்களிலே மணலை தோண்டி, கருமண்ணை தோண்டி, அல்லது செழியாக இருக்கிற சேற்று மண்ணை தோண்டி அந்த சேற்றிலே புரண்டு தங்கள் உடலை கழுவிக் கொள்வார்கள். அது ஒரு வகையான சூரிய குளியல் என்று சொல்லுவார்கள். ஆனால் சேற்றிலே புரண்டு சூரியனுடைய ஒளிச்சத்திலே தங்களை கழுவிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய நிறம் மாறுகிறதோ? இல்லை, அவர்களுடைய நிறம் மாறவில்லை. அதுபோல இன்றைய உலகளாவிய கிறிஸ்தவம் ஜீவ நீரூற்றாகிய கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளிவிட்டு இந்த பூமியின் நீரூற்றுகளில் இருந்து தங்கள் முயற்சியினால் வெட்டப்பட்ட கிணறுகள், ஆழ்குழாய் கிணறுகளிலிருந்து அல்லது பூமியின் நீரூற்றுகள், களிமண் நீரூற்றுகளிலிருந்து பொங்கி எழும்புகிற இவ்வுலகத்தின் பூமியின் நீரூற்றுகளிலே தங்களை முழுக்கி கழுவிக் கொள்கிறார்கள். அதான் ஓர் மண்ணினாலே உன்னை கழுவி. ஒரு மண் களிமண், வெண்மை நிறம் கொண்டது. அந்த களிமண்ணிலே
உன்னை கழுவி, அந்த களிமண்ணின் தண்ணீர்கள் ஊற்றெடுத்து பொங்கி வருகிற அந்த தண்ணீர்களிலே உன்னை கழுவி, அதிக சவுக்காரத்தை கையாடினாலும், சவுக்காரம் என்னது? அழுக்கு துணியை அதை அழுக்கற துவைக்க பயன்படுத்துகிற சோப் இல்லையா, அல்லது டிட்டர்ஜென்ட், சர்பு போன்ற பவுடர்கள், டைடு, சர்பு இப்படி போன்ற டிட்டர்ஜென்ட் பவுடர்ஸ், அவைகளை தண்ணீரிலே கலக்கி துணிகளை அதில் ஊற வைத்து துவைத்தெடுப்பார்கள் இல்லையா. துவைக்கப்படுகிற தண்ணி சோப்பு எப்படி இருக்கும், துணி எப்படி இருக்கும், சுத்தமாக இருக்கும். ஆனால் அந்த துவைக்கப்பட்ட ஊற வைக்கப்பட்ட அந்த சோப்பினால் ஊறி துணியில் இருந்த அழுக்குகள் எல்லாம் கரைந்திருக்கிற தண்ணீர் எப்படி இருக்கும்? சற்று அருவருப்பாக பார்க்க தோன்றும் தானே. அதுபோல அதிகமான சவுக்காரம். இங்கே என்ன சொல்லப்படுகிற அந்த சவுக்காரத்துக்கு அர்த்தம் என்ன? புரட்டு உபதேசங்கள். புரியுதா உங்களுக்கு அருமையான கிறிஸ்தவர்களே? நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இதைவிட லகுவாக எளிமையாக என்னால் பிரசங்கிக்க முடியாது. மிக எளிமையாக உங்களுக்கு அந்த வார்த்தைகளை விவரிக்கிறேன். தண்ணீர் முழுக்கு ஸ்நானம், அதான் ஓர் மண்ணினாலே, ஓர் மண்ணிலிருந்து பூமியின் களிமண் நீரூற்றுகளிலிருந்து பொங்கி எழும்புகிற தண்ணீரிலே உங்களை முழுக்கி கழுவி புற உடலை கழுவுகிறார்கள். கழுவி அதிகமான சவுக்காரத்தை, இதுதான் உன் இருதயத்தை, உன் ஆத்மாவை பாவமர அழுக்கற கழுவக்கூடிய சுத்த ஜலம், தண்ணீர் முழுக்கு என்று சொல்லி உங்களை வஞ்சிக்கிறார்கள். தண்ணீரினால் கழுவப்படுகிறது, புற உடலை கழுவிக்கொள்ளலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை குறித்து ஒரு காரியத்தை மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருப்பார். 23ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த பகுதியிலே இருக்கிறது. மாயக்காரனாகிய பரிசேயனே, வேதபாரகனே, உனக்கு ஐயோ! போலி பக்தி வேடதாரிகளாகிய தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே, போதகர்களே, பிரசங்கியார்களே, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். என்ன? பாத்திரத்தின் வெளிப்புறத்தை கழுவுகிறீர்கள், ஆனால் அதன் பாத்திரத்தின் உட்புறமோ அருவருப்புகளினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. மாயக்காரனாகிய பரிசேயனே, வேதபாரகனே, முதலாவது பாத்திரத்தின் உட்புறத்தை கழுவு. பாத்திரத்தின் உட்புறம் கழுவி சுத்திகரிக்கப்படுகிற போது வெளிப்புறம் தானாகவே சுத்தமாகும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, புரட்டு உபதேசம் என்றால் என்ன என்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இங்கே சொல்லுகிறார், நீ உன்னை ஓர் மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் கள்ள உபதேசங்களை, புரட்டு உபதேசங்களை, வேத வசனங்களுக்கு புறம்பான உபதேசங்களை கூறி இந்த தண்ணீர் முழுக்கினாலே உன் இருதயம், உன் ஆத்துமா பாவமர அழுக்கற கழுவப்படும். நீ பரிசுத்தமாகிவிட்டாய், நீ ரட்சிப்பை பெற்றுவிட்டாய், நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று விடுவாய் என்று முழுக்கு ஸ்நானத்தை கொடுக்கிறார்கள் புரட்டு உபதேசங்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உன் இருதயமாகிய பாத்திரம், உன் ஜீவனுக்கு, உன் ஆத்துமாவின் வாழ்வுக்கு தேவையான ஜீவ மன்னாவாகிய சத்திய வசனங்களையும் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், ஒருவனுக்கு கொடுக்க வேண்டுமென்றால், உன் போதனையை கேட்கிற பின்பற்றுகிற ஒரு விசுவாசிக்கு நீ அதை கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமாம்? முதலாவது உன் பாவ இருதயத்தை, உன் உள்ளான இருதயத்தை பாவமர அழுக்கற கழுவு. அப்பொழுது அவனுடைய ஜீவாத்துமா சுத்திகரிக்கப்படும், ஜீவனை சொந்தமாக்கிக் கொள்ளும். ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவின் ஆவியை அந்த ஜீவாத்மா பெற்றுக்கொள்ளும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உன் பாவ அருவருப்புகளால் நிறைந்திருக்கிற உன் பாவ இருதயமாகிய உன்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நீ உட்புறமாக கழுவு. எதினால்? பட்சிக்கிற அக்னிக்கு ஒப்பான, இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களுக்கு ஒப்பான சத்திய வேத வசனங்களின் மூலமாய் அவருடைய இருதயத்தை கழுவு. ஆனால் வேத வசனங்களுக்கு அப்பாற்பட்ட புறம்பான புரட்டு உபதேசங்களை கொண்டு கழுவுகிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீ உன்னை அதிக சவுக்காரத்தை கையாடினாலும், அதிக சவுக்காரம் துணியில் இருக்கிற அழுக்கை நீக்குவதற்கு பயன்படுத்துகிற சோப்பை போல உன் இருதயத்தின் அழுக்கை நீக்குவதற்கு சத்திய வேத வசனங்கள் தேவை. அந்த முழு வேத வசனங்களின் முழுமைத்தன்மையாகிய வார்த்தையானவராகிய இயேசுவின் ரத்தம் தேவை. அந்த ரத்தமே உன் இருதயத்தை பாவமற கழுவும். உன் ரட்சிப்பின் பாத்திரமாகிய இருதயத்தை, உன் எரிகிற தீவட்டியாய் மாற்றப்பட வேண்டிய உன் ரட்சிப்பின் பாத்திரமாகிய இருதயத்தை, உன் ஜீவாத்மாவை பாவமற அழுக்கற கழுவக்கூடியது ஜீவ தண்ணீர் ஊற்றாக மாற்றப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து பாய்ந்தோடி வந்த அந்த சுத்த ஜலம், அந்த ஜீவ தண்ணீர், கிறிஸ்துவின் ரத்தமே, கிறிஸ்துவின் ஆவியே. இதை நீங்கள் புறக்கணித்து தள்ளிவிட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அதனால் நற்குல திராட்சை செடியாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களிலே கிறிஸ்துவாசம், உங்களுக்குள்ளே கிறிஸ்துவாசம் முடியவில்லை. கிறிஸ்து உங்களுக்குள்ளே நிலைத்து வாழ நீங்கள் இடம் கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் பாவ அருவருப்புகளால் நிறைந்த பிரேத குழிகளாய் இருக்கிறது. நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாய் மாறியிருக்கிறீர்கள். உங்களுக்கு சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்கள் வேத வசனங்களை புரட்டு உபதேசங்களாய் பிரசங்கித்து வேத வசனங்களை புறக்கணிக்கிற இந்த புரட்டு உபதேசக்காரர்கள், பந்தே கோஸ்தேக்காரர்கள், கள்ள ஆவிகளை பெற்றுக்கொண்ட அபிஷேக வியாபாரிகள், முழுக்கு ஸ்நான வியாபாரிகள், அந்நிய பாஷை வியாபாரிகள் உங்களை மோசம் வைக்கி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். நீங்கள் அவர்களுக்கு இடம் கொடுத்தீர்கள், ஆனால் சத்திய வேத வசனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீ உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீ எங்கத்தான் மூழ்கி ஸ்நானம் எடுத்து என்னதான் ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கிறது என்கிறார். பக்தி வேடதாரிகளே, பக்தி வேடதாரிகளை பின்பற்றுகிற கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள அப்போஸ்தலர்களை, கள்ள போதகர்களை, செழிப்பின ஐஸ்வர்ய பிரசங்கிகளை, முழுக்கு ஸ்நான வியாபாரிகளை, ஆவி அபிஷேக வியாபாரிகளை பின்பற்றுகிறவர்களே, உங்கள் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கிறது என்கிறார். நீங்கள் திறக்கப்படாத வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை போல் இருக்கிறீர்கள் என்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இப்ப புரியுதா? மோவாபியருடைய அக்கிரமம் கிறிஸ்தவர்களிடத்தில் எப்படி நிலை கொண்டிருக்கிறது என்று. அருமையானவர்களே, நான் தீட்டுப்படவில்லை, அந்நிய ஆவிகளாலோ அந்நிய தேவர்களாலோ இவ்வுலகத்தின் தேவதைகளாலோ உங்கள் குல தெய்வங்களாலோ நாங்கள் தீட்டுப்படவில்லை என்று நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள்? நான் பாகால்களை பின்பற்றவில்லை, செழிப்பின் ஐஸ்வர்யங்களை அள்ளித்தருகிற பாகாலி அர்த்தநாரீஸ்வரரை ஆணும் பெண்ணும் இணைந்த கடவுள்களையும் அவர்களோடு வேசித்தனம் செய்கிற வேசித்தன ஆவிகளையும் அந்நிய ஆவிகளையும் நாங்கள் பின்பற்றவில்லை, அவைகளை ஆராதிக்கவில்லை என்று எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். எங்க இது என்னுடைய சொந்த கருத்து ஒன்றும் இல்லை, இது வேத வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் அல்லது இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், இன்று நீங்கள் இயேசு கிறிஸ்து என்று ஆராதிக்கிற அதே நபர், அதே ஆண்டவர் எரேமியாவின் மூலமாய் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக கூறி அறிவித்திருக்கிற வார்த்தைகள். அதைத்தான் உங்களுக்கு லகுவாக எளிமையாக எளிமைப்படுத்தி விவரித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார். நீ என்ன சொல்லுகிறாய்? நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன் என்கிறாய். பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கிறேன், மறுபடி பிறந்திருக்கிறேன் என்கிறாய். அவர் சொல்லுகிறார், நீ பள்ளத்தாக்கிலே சமவெளியிலே நீ சுற்றி திரிகிற ஊர் சுற்றுகிற இடங்களிலே நீ நடக்கிற வழியை பார், நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ பின்பற்றுகிற மதவெறி கும்பலை பார், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார் என்று சொல்லுகிறார். பார்க்க மறுக்கிறீர்களே, பார்க்க மனமற்றவர்களாயிருக்கிறீர்களே, உங்களை நீங்களே உங்களுடைய நடத்தையை, செய்கையை, சிந்தனையை, வாயின் வார்த்தைகளை, வாழ்க்கை முறையை சோதித்து பார்க்க மனமில்லையே. மனசாட்சி செத்து போய் வஞ்சிக்கப்பட்டு விட்டீர்களே, எப்படி பார்ப்பீர்கள்? நீ நடக்கிற, நீ வாழுகிற வாழ்க்கை முறையை
நோக்கிப்பார் என்று சொல்கிறார். நீ செய்ததை உணர்ந்து கொள். நீ என்ன செய்தாய்? வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியவில்லை, கர்த்தரை புறக்கணித்தாய், சிலுவையிலே ரத்தம் சிந்தி உனக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை புறக்கணித்தாய். அவருடைய சரீரத்திலிருந்து புறப்பட்டு வந்த ரத்தத்தால் கழுவப்படுவதற்கு பதிலாக நீ உலகத்தின் தண்ணீர்களால் கழுவப்படுவதற்காக புரட்டு உபதேசக்காரர்களை பின்பற்றி ஓடினாய், அந்நிய ஆவிகளை பின்பற்றி ஓடினாய், அந்நிய பாசைகளால் இழுக்கப்பட்டாய். இதுதான் கர்த்தரோடு தேவனோடு பேசுகிற பாசை என்று நீ நினைத்துக் கொண்டாய். தேவன் சொல்லுகிறார், நீ அவர்கள் ஒருமனப்பட்டு எனக்கு ஆராதனை செய்யும்படியாக நான் அவர்களுடைய பாசையை சுத்தமான பாசையாக மாற பண்ணுவேன் என்றார். ஆனால் நீ நினைத்தாய் விளங்காத பேச்சையும் அந்நிய பாசைகளையும் தான் சுத்தமான பாசை என்று எண்ணிக்கொண்டாய். வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாய், பரிசுத்த ஆவியானவரை புறக்கணித்தாய், விளங்காத பேச்சை முக்கியப்படுத்தினாய். புரியுதா? நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. எங்கே ஓடுகிறாய்? ஒட்டகம் எங்கே ஓடும்? வனாந்தரத்திலே, மணற்பாங்கான பூமியிலே, பாலைவனங்களிலே ஓடக்கூடிய பாலைவன காற்றை உட்கொள்ளுகிற ஓட்டகம், வேகமான பெண் ஒட்டகம் நீ என்று சொல்கிறார். இன்றைய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களே, நீங்கள் அப்படித்தானே இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரற்ற அந்நிய ஆவிகளால் நிறைந்திருக்கிற வனாந்தரங்களிலே, பாலை நிலங்களிலே, தண்ணீரற்ற மேகங்களால் அடியுண்டோடுகிற பாலை நிலங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய பின்மாறியற்ற அந்நிய ஆவிகளால் நிறைந்திருக்கிற பாலை நிலங்களிலே, வனாந்தரங்களிலே, அவாந்தர பூமிகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நடக்கிற மார்க்கத்தை பாருங்கள். வனாந்தரத்திலே, அடுத்த வசனம் 24ஆம் வசனம், வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டு கழுதை நீ. என்ன சொல்கிறார்? முதலாவது பெண் ஒட்டகம் என்கிறார். அடங்காத பெண் ஒட்டகம். பெற்றவனுக்கும் அடங்க மாட்டேன், கட்டினவனுக்கும் அடங்க மாட்டேன். கிறிஸ்தவளே, உன்னை தனக்காக தெரிந்து கொண்டவர் யார்? உன் மணவாளன், ஆத்தும மணவாளன் யார்? கிறிஸ்து. ஆனால் நீ அந்நிய ஆவிகளை உன் ஆத்தும மணவாளர்களாய் எடுத்துக்கொண்டாய். புரியுதா? கஷ்டமா இருக்கா கேட்கிறதுக்கு? அருமையான கிறிஸ்தவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வனாந்தரத்திலே முதலாவது அடங்காத பெண்ணோட்டகம் என்கிறாய். வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறாய். புருஷனுக்கும் அடங்க மாட்டேன். ஏன்னா சில புருஷர்கள் உனக்கு பின்னாடியே காவக்காரனா ஓடிக்கிட்டே இருக்கான். புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டால் உங்களுக்கு நன்றி, உங்கள் ஆத்துமாக்களுக்கு ஜீவன் உண்டாகும். இல்லை என்றால் நித்திய அழிவு காத்திருக்கிறது. வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவரியிலே, தன் இச்சை உடலின்ப இச்சை, மதவரி காம இச்சையிலே, பண ஆசையின் இச்சையிலே, பொருள் ஆசையின் இச்சையிலே, சம்பாத்திய இச்சையிலே, விபச்சார மயக்கத்திலே, காம இச்சையின் மதி மயங்கி என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அடங்காத காட்டு கழுதையை போல் தன் இச்சையின் மதவரியிலே சுற்றிக் கொண்டிருக்கிறாய். பிற்பாடு சொல்லுகிறார், கழுதைங்கிறது உங்களுக்கு தெரியும். பாஞ்சாலியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். பஞ்சபாண்டவர்களிலே ஒருவன் திருமணம் செய்து 5 பேர், அவள் 5 பேரோடு குடித்தனம் நடத்தி இருக்கிறாள். அதான் பாஞ்சாலி. 5 பேருக்கு பாப்பாட்டி. ஒருத்தன் தாலி கட்டினா 5 பேருக்கு பாப்பாட்டியா இருந்தான். அது பாஞ்சாலி என்பார்கள். கழுதை. பாஞ்சாலி என்றால் என்ன? கழுதை. மழை பெய்யாத காலங்களிலே கழுதைக்கு திருமணம் செய்வார்கள். பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டிலே இது வெகு அதிகமாக, இந்தியாவிலே வெகு அதிகமாக நடைபெறுகிற காரியம் அது. மழை இல்லாத வறட்சியான காலங்களிலே
கழுதைக்கு திருமணம் செய்வார்கள். இங்கே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக அந்நிய ஆவிகளை பெற்றுக் கொள்வதற்காக கழுதைகளை போல அலைகிறீர்கள். அந்நிய புருஷர்களை தேடி, கள்ள தீர்க்கதரிசிகளை நம்பி, கள்ள அப்போஸ்தலர்களை நம்பி, கள்ள போதகர்களை நம்பி, அபிஷேக வியாபாரிகளை நம்பி, முழுக்கு ஸ்நான வியாபாரிகளை நம்பி, ஆவி வியாபாரிகளை நம்பி, தீர்க்க தரிசன வியாபாரிகளை நம்பி, அந்நிய பாஷை வியாபாரிகளை நம்பி, பிசாசு விரட்டுகிற வியாபாரிகளை நம்பி, மந்திரவாதிகளை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வார்த்தைகளை கேளுங்கள். அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அடங்காத தன் இச்சையின் காம வரியிலே ஓடிக்கொண்டிருக்கிற, அலைந்து கொண்டிருக்கிற பாஞ்சாலி கழுதை. ஒரு புருஷன் போராது, பலர் வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிற காட்டு கழுதையை போல் இருக்கிற கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, உன் ஆவலை, உன் ஆசையை, உன் பேராசையை, உன்னை ஆவலாதியை நிறுத்தி உன்னை திருப்புகிறவன் யார் என்று கேட்கிறார். எந்த மனிதனாலும் முடியாது, எந்த மனிதனாலும் முடியாது. தேவன் ஒருவராலே மட்டுமே முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. வஞ்சிக்கப்பட்டு போன கிறிஸ்தவர்களை மீட்டுக் கொண்டு வருவதற்காக பிரயாசப்படுகிறவர்கள் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை என்கிறார். அப்படின்னா நான் இந்த செய்தியை உங்களுக்கு விவரிப்பதே பிரயோஜனமற்றதாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனாலும் வேதவசனம் சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பே அதன் பலனை காண்பான். அந்த நம்பிக்கையிலே விதைத்துக் கொண்டிருக்கிறேன். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். விருப்பம் இருந்தா கேட்கட்டும். என்னைக்கா ஒரு நாள் கேட்பீங்க, கேட்கிற நாள் வரும். பல தெரியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏனெனில் கர்த்தருடைய நாள் பிரளயமாய் வருகிற போது, பிரபாகமாய் வருகிற போது, எல்லா ஆவிகளும் ஓடி அலைந்த பிற்பாடு நீங்கள் அழிவின் வாசலிலே நின்று எங்கே எங்களுக்கு ரட்சிப்பு என்று தேடுவீர்கள். அன்று உங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளின் கூடாரங்களும் கள்ள அப்போஸ்தலர்களின் கூடாரங்களும் நீங்கள் கோடி கோடியாய் பின்பற்றுகிற அனைத்து தீர்க்கதரிசிகளின் இணையதள இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டிருக்கும். அன்று தேடுவீர்கள். இந்த சத்தியத்தை நாங்கள் எங்கே சென்று கேட்பது? அன்று தேடுவீர்கள், கண்டுபிடிப்பீர்கள். கேளுங்கள். அதற்காக இப்பொழுதை விதைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்று நீங்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. அந்த வசனம் சொல்கிறது, பிரசங்கி, உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு, திரளான ஜனக்கூட்டங்களின் மேல் விதைத்து விடு, போட்டுவிடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதன் பலனை காண்பாய். அமர்மையானவர்களை, அந்த நம்பிக்கையிலே தான் விதைத்துக் கொண்டிருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உடனடியாக கைமேல் பலன் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அந்த நம்பிக்கையை கொள்வதற்கும் எனக்கு நான் பாத்திரனும் அல்ல. வேத வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? அதன் ஆவலை, இந்த ஆசை இச்சைகளை நிறுத்தி அதை தேடுகிறவர்கள், திருப்பிக் கொண்டு வர நினைக்கிறவர்கள் பிரயாசப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டியதில்லை. அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். எந்த மாசம்? கர்த்தருடைய நாள். அந்தகாரமும் இருளுமாயிருக்கிறது, அது மப்பும் மந்தாரவுமான நாள். அதற்கு அவர் ஒரு மாதத்தை குறித்திருக்கிறார். அதற்கு அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். நாள் எனக்கு தெரியாது, மாதமும் எனக்கு தெரியாது. அங்கே அவர் சொல்லி இருக்கிறார், அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை, அதன் மாதத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். உன் கால் வெறுங்காலாகாத படிக்கும், உன் தொண்டை வறட்சி அடையாத படிக்கும் அடக்கிக் கொள்ளென்றால் நீ அது கூடாத காரியம் என்கிறாய். நான் அந்நிய பாஷையில பேசத்தான் செய்வேங்கிற, அலியா கொய்யோ முறையோன்னு குறவையிட்டு ஊழையிட்டு சத்தமிடத்தான் செய்வேன். இதுதான் கர்த்தரை துதிக்கிற துதி என்று. அந்நிய பாஷைகளிலே ஊழையிடத்தான் செய்வோம், துள்ளத்தான் செய்வோம், ஆமையை போல ஊர்ந்துதான் செல்வோம், தவளைகளைப் போல துள்ளத்தான் செய்வோம், பன்றிகளைப் போல உழத்தான் செய்வோம்.
என்று கழுவப்பட்ட பன்றி சாக்கடையிலே புரளுவது போல, கழுவப்பட்ட நாய் மனித மலத்தை அருவருப்பானதை தின்ன செல்வது போல அங்கே தான் செல்வோம் என்கிறீர்கள். நீ அது கூடாத காரியம், நான் அப்படி செய்ய மாட்டேன், அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிறவே போவேன் என்கிறாய். அந்நியரை, அந்நிய ஆவிகளை, அந்நிய தேவர்களை நேசிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள அப்போஸ்தலர்களை, கள்ள போதகர்களை, கள்ள பிரசங்கியார்களை, கள்ள ஊழியக்காரர்களை பின்பற்றி போவேன் என்கிறாய். நேரமே 2500 வருஷங்களுக்கு முன்பே சொல்லி வைத்திருக்கிறார். அது இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை பொய்யாக்க என்னால் முடியாது. ஏனெனில் அவர் சொன்னது சொன்னதே, அது நிறைவேறி தீர வேண்டும். அதற்கு குறித்திருக்கிற நாள், அதற்கு குறித்திருக்கிற நியமித்திருக்கிற மாதம் வருகிறது, நாள் வருகிறது. காத்திருங்கள், அன்று தேடுவீர்கள் சத்தியம் எங்கே கிடைக்கும் என்று. அருமையானவர்களே, நான் இங்க வர்றேன். திரும்பவும் எரேமியா 48 அதிகாரம் 35 வசனத்திற்கு வருகிறேன். மோவாப் தேசத்து மேடைகளில் பலியிடுகிறவனையும் தன் தேவர்களுக்கு தூபம் காட்டுகிறவனையும் ஓய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த கூட்டம் கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய மாதத்திலே அழித்து ஒழிக்கப்படும். அழித்து ஒழிக்கப்படும். இந்த அந்நிய ஆவிகள், அந்நிய தேவர்களின் ஆவிகள் அனைத்தும் பூமியின் எல்லைகளை விட்டு, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை விட்டு அப்புறப்படுத்தப்படும், துரத்தப்படும். சகரியா 13 படியுங்கள். தேவசனத்தை மேலும் ஒரு சில வசனங்களின் மூலமாய் உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5 அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, உங்கள் வேதாகமங்களை ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5 அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஐந்தாம் அதிகாரம், ஆமோஸ் 5 அதிகாரம் 21 முதல் 26 வரையான வசனங்கள். இதை நான் விவரிக்க போறேன்னு நினைக்காதீங்க, ஒரு சில வார்த்தைகளை மட்டும் விவரிப்பேன். அருமையானவர்களே, ஆமோஸ் 5 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து இந்த வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள். அந்த அதிகாரத்தின் முழுவதும் நீங்கள் வீடுகளிலே இருந்து உங்களுக்கு சமயம் கிடைக்கிற போது வாசியுங்கள், படியுங்கள், நன்றாக திரும்ப திரும்ப படியுங்கள், அப்பொழுது புரியும். நான் இப்பொழுது 17 வசனத்திலிருந்து அல்லது 16 வசனத்திலிருந்து, ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். அங்கே மோவாபியர் ஓலமிட்டு திரிகிறதை, கூக்குரலை கேட்கிறீர்கள். படித்து அந்த வசனங்கள் சொல்லுகிறதை கண்டீர்கள். இங்கேயும் அதைத்தான் சொல்லுகிறார். மோவாபியர்கள் அன்று கூக்குரலிட்டார்கள், ஆனால் இனி வரும் நாட்களிலே கிறிஸ்தவர்கள் ஓலமிடப் போகிறார்கள். அவர் சொல்லுகிறார், பயிரிடுகிறவனையும் துக்கம் கொண்டாடுகிறதற்கும், பயிரிடுகிறவர்களை, விவசாயிகளை துக்கம் கொண்டாடுகிறதற்கும், ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். என்னன்னு புரியுதா? கள்ள தீர்க்க தரிசனங்களை, அந்தி கிறிஸ்துவின் விதைகளை, புரட்டு உபதேசங்களை நல்ல நிலங்களாகிய தேவனுடைய ஜனங்களின் இதயங்களிலே விவசாயம் செய்த விதைத்தவர்களை எதற்கு அழைக்க சொல்கிறார்? துக்கம் கொண்டாடுவதற்கு. கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள ஊழியக்காரர்கள் அனைவரும் துக்கம் கொண்டாடுவார்கள். ஒரு நாள் வருகிறது, பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும், ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள்.
அல்லேலியா சோத்திரம் பிரைஸ்தலாடு, அந்நிய பாசை, விளங்காத பேச்சு, குக்குரல், ஓ ஓ போட்டு ஊளையிட்டு ஓசை கைத்தாளமிட்டு முழங்கினீர்களே. அதான் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். புலம்பல் உண்டாயிருக்கும், ஆவிகள் போய்விடும். அன்று புலம்புவார்கள், அன்று ஒப்பாரி பாடுவார்கள், துக்கம் கொண்டாடுவார்கள். எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும். திராட்சை தோட்டங்கள் என்னன்னு புரியுதா? எல்லா சபைகளிலும், உலகளாவிய கிறிஸ்தவ திருச்சபைகள் அனைத்திலும், கத்தோலிக்க திருச்சபையானாலும் சரி, புரொட்டஸ்டன்ட் சபைகளானாலும் சரி, பெந்தேகோஸ்தே சபைகளானாலும் சரி, அனைத்து திராட்சை தோட்டங்களும் என்ன இருக்கும்? புலம்பல் உண்டாயிருக்கும். நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்போ? கர்த்தர் வருகிறார் தம்முடைய சேனைகளோட, அக்னிமயமான குதிரை வீரர்களின் சேனைகளோட வருகிறார். நான் உன்னை கடந்து போவேன், உன் நடுவே கடந்து போவேன் என்கிறார். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ! பரிசுத்த ஆவியானவரே வாரும் வாரும் வாரும், இப்போ வாரும், எங்களுக்குள் வாரும், எனக்குள் வாரும். வருவார், அன்று ஓடுவீர்கள், அலறுவீர்கள். அப்படிப்பட்டவர்கள் அங்கே கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ! அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? நீ தகுதியாக்கப்படவில்லையே. நீ கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு பட்சிக்கிற அக்னி ஜுவாலையாய் வருகிற கர்த்தருடைய ஆவியானவரை தாங்கிக் கொள்வதற்கு, உனக்குள்ளே தங்க செய்வதற்கு ஏற்ற பரிசுத்தம் தகுதி உனக்கு இல்லையே. அதான் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? பிரயோஜனம் என்ன? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எழுதப்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். ஏன்னா காரணம் என்ன? கர்ச்சிக்கிற சிங்கங்கள் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தர் வருகிறார் கர்ச்சிக்கிற சிங்கம் போல என்கிறார்களே, அந்த கர்ச்சிக்கிற சிங்கங்கள், அந்தி கிறிஸ்துக்கள் உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறார்கள். தப்பி போடுவீர்கள். ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவிகள் வலு சர்ப்பத்தின் ஆவிகள். சுவரிலே கை வைக்கிற போது பாம்பு உங்களை கடித்தது போல் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாயிருக்கும் அல்லவோ. நீ எதையும் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வருகிறேன். உங்கள் பண்டிகைகள் என்ன? பெந்தேகோஸ்தே பண்டிகை. பண்டிகை கிறிஸ்தவர்களே, அந்நியாவியை பெற்று பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடுகிற பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களே, உங்கள் பண்டிகைகளை வெறுத்து பகைத்து வருகிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் ஆராதனை நாட்களில், உங்கள் தொழுகை நாட்களில் எனக்கு விருப்பம் இல்லை என்கிறார். உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். நீங்கள் என்ன சோத்திர பலி அல்லேலியா சோத்திரம் கூப்பிட்டாலும், பிரைஸ் தி லார்ட் அழைத்தாலும் அவர் உங்களை கேட்க மாட்டார். அதை கவனிக்க மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். நானும் கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. எப்படி பாடுகிறாய்? எப்படிப்பட்ட பாடல்களை எழுதி பாடுகிறீர்கள்? குத்தாட்டமிடுகிறீர்கள். கேட்க சகிக்கவில்லை. பாடல்களும் பாடல்களுக்கான இசைகளும் சகிக்க முடியவில்லை. அவர் சொல்லுகிறார், உன் பாட்டுகளின் இறைச்சலை உன்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். உன் வாத்திய கருவிகளின் சப்தத்தை, இறைச்சலை நான் கேட்க மாட்டேன் என்கிறார். அருமையான கிறிஸ்தவர்களே, மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் உங்களிடம் புரண்டு ஓட கடவது. அந்நிய பாசை கிறிஸ்தவர்களே,
ஆவிக்குரிய புறம்போக்கு, வேதத்துக்கு புறம்பான, வேத வசனங்களுக்கு புறம்பான கிறிஸ்தவர்களே, அந்நிய ஆவிகளை கொண்டு துள்ளி ஓடிக்கொண்டிருக்கிற பகட்டு வேடதாரிகளே, பக்தி வேடதாரி கிறிஸ்தவர்களே, உங்கள் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்றுங்கள் என்கிறார். உன் வாத்திய கருவிகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று என்கிறார், நிறுத்து என்கிறார். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுது என்கிறார். புரியுதா? உங்களிடத்தில் நீதி இல்லை என்கிறார். சுயநீதிக்காரர்களே, தேவனுடைய நீதி வற்றாத நதியை போல பரண்டு வரட்டும், ஜீவ நதியாய் உங்களிடத்திலிருந்து புறப்படட்டும். சமாரியா பெண்ணிடமிருந்து தேவனுடைய நீதி ஜீவ நதியாய் புறப்பட்டது. தன் தேசத்து ஜனங்கள் அனைவருக்கும், சமாரியா பட்டணத்து ஜனங்கள் அனைவருக்கும் நற்செய்தியாகிய கிறிஸ்துவை சுமந்து சென்றாள். நீ செல்லுகிறாயா கிறிஸ்தவனே? எங்கெல்லாம் நற்செய்தி விதைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பின்னாடி போய் உன் களைகளை விதைக்கிறாயே புறம்போக்கு கிறிஸ்தவனே, ஆவிக்குரிய கிறிஸ்தவனே. அந்நிய ஆவிகளை நற்செய்தியை கேட்டு விசுவாசிகளாகிற ஜனக்கூட்டங்கள் மத்தியில அந்நிய ஆவிகளை களைகளாய் விதைத்துக் கொண்டிருக்கிற புறம்போக்குகளே, என்ன சொல்லுகிறீர்கள்? இதற்கு உங்களிடத்தில் பரிசுத்த ஆவி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலே இருந்த 40 வருஷம் வரையிலும் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்று கேட்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை அறியாதிருந்த காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவுக்கு சோத்திர பலி செலுத்தினீர்களா? காணிக்கை கொடுத்தீர்களா? இல்லையே. அந்நிய ஆவிகளுக்கு பான பலிகளை, இரத்தபான பலிகளை, மாம்ச போஜன பலிகளை படைத்து சாராயத்திற்கு வழி தப்பி திரிந்தீர்கள். மந்திரவாதிகளிடத்தில் குறிகேட்டு தெரிந்தீர்கள். அதையே இப்பொழுதும் பண்ணிக் கொண்டிருக்கிறீர்கள். சொல்கிறார், நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின 26ஆம் வசனம், நீங்கள் உங்களுக்கு உண்டாகின மோளோகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சொருபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. இப்போ தானே சுமக்கிறீங்க. அன்று நீங்கள் மோளேகுக்கும் நட்சத்திரங்களுக்கும் உண்டாக்கின அதே சப்பரங்களை இன்றும் அந்நிய பாஷைகளாய், அந்நிய ஆவிகளின் சேனைகளாய் சுமந்து கொண்டு திரிகிறீர்கள். அவைகளுக்கு ஓ போட்டு, அல்லேலியா போட்டு, ஸ்தோத்திரம் போட்டு, பிரைஸ் தி லார்ட் போட்டு கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். மோவாபியர்கள் அதைத்தான் செய்தார்கள். நான் திரும்பவும் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திற்கு வருகிறேன். மோவாப் தேசத்து மேடைகளில் பலியிடுகிறவனையும் தன் தேவர்களுக்கு தூபம் காட்டுகிறவனையும் ஓய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கும் உலகமெங்கும் பூமி எங்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அல்லேலியா சோத்திரம் கொட்டு அந்நிய பாஷைகளை, அந்நிய ஆவிகளை சேவிக்கிற அனைவரையும் ஓய பண்ணுவேன் என்கிறார். இவைகள் அனைத்தும் ஒரு நாளிலே ஓய்ந்து போகும். மற்ற மார்க்க மதவரியர்களால் அல்ல, தேவனாகிய கர்த்தராலே ஒழித்து கட்டப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, 36ஆம் வசனம், ஆகையால் மோவாபின் நிமித்தம் என் இதயம் நாகசுரம் போல் துயரமாய் தொனிக்கும். நாகசுரம் தெரியுதா? திருமண வீடுகளிலே, கோவில்களிலே நாகசுரம், செண்டை மேளம் வாசித்து நாகசுரம் வாசிப்பார்களே, வாயிலே குழலை வைத்து. அதான் இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு அல்லேலியா பாட, பிரைஸ் தி லார்ட் சொல்ல இந்த வாத்தியம் கருவிகளைத்தானே யாசிக்கிறீர்கள். இதுபோல உங்கள் இருதயம் ஒரு நாள் கரைய தொடங்கும். கர்த்தர் அதை செய்வேன் என்கிறார். கிராரேஸ் மனுஷர் நிமித்தம் இருதயம் நாகசுரம் போல் துயரமாய் துணிக்கும். கர்த்தருடைய இருதயமே என்ன செய்கிறதாம்? துயரமாய் வாசிக்கிற வாத்திய கருவிகளின் சத்தம் போல் துயரப்படுகிறதாம். உங்களுடைய கூக்குரலின் அநியாயம், உங்களுடைய ஆராதனை முறைகளின் அக்கிரமத்தின் மிகுதி
கர்த்தருக்கு அது வேதனையாயிருக்கிறது. அவருடைய இருதயம் நாகசுரம் போல் துணிக்கிறதா. ஒப்பாரி பாடுகிறீர்கள். யாருக்கு ஒப்பாரி பாடுகிறீர்கள்? அந்நிய பாஷைகளிலே. யாருக்கு சினிமா மட்டுகளிலே பாடல்களை இயற்றி பாடுகிறீர்கள்? அந்நிய ஆவிகளுக்கு. மறக்க வேண்டாம், புதிய பாட்டெழுத்தாளர்களே, புதிய பாட்டு வியாபாரிகளே, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாய் புதுப்பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் அந்நிய ஆவிகளுக்கு என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். 37ஆம் வசனம், அந்த 36ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி, என் இருதயம் நாகசுரம் போல் துயரமாய் துணிக்கும், அவர்கள் சம்பாதித்த ஐஸ்வர்யம் அழிந்து போகிறபடியினால் அப்படி துணிக்கும். எப்படி சம்பாதித்தீர்கள்? கர்த்தருடைய இருதயம் நாகசுரம் போல் துயரமாய் துணிக்கிற ஒப்பாரி வீட்டிலே, சாவு வீட்டிலே ஒப்பாரி பாடுகிற நாகசுரக்காரர்கள் வாசிக்கிறது போல நீ இனிமையாய் பாடுகிற உன் ஒப்பாரி பாடல்கள் எல்லாம் என்னைக்கு அவருக்கு துக்கமாய் இப்பொழுது தோன்றுகிறது என்றால் காரணம் என்ன? நீ கர்த்தருடைய நாமத்தினாலே காணிக்கை வாங்கி நீ சம்பாதித்த பணம் அழிக்கப்படுகிறது நிமித்தமாய். புரியுதா? என்ன காணிக்கை வாங்குற? கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தரை பணிந்து கொள்ள வருகிறவர்கள் வெறுங்கையோடு வரமாட்டார்கள். ஏனெனில் வேத வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. வெறுங்கையோட என்னுடைய சன்னதியிலே வராமல் இருக்க கடவாய், வரவேண்டாம். உனக்கு உண்டானதிலே, உனக்கு கொடுக்கப்பட்டதிலே ஒரு சிறு பகுதியை முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு கர்த்தருக்கு காணிக்கையாக கொடு. கர்த்தருடைய பணிவிடைகளுக்கு கர்த்தர் நீ கொடுக்கிற காணிக்கையில சாப்பிட மாட்டார். நீ என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஊழியங்களுக்கு, கர்த்தருடைய காரியங்களுக்காக ஒரு சிறு பகுதியை முழு இருதயத்தோடு, முணுமுணுப்பின்றி, முறுமுறுப்பின்றி கொடு. நீ என்ன கேட்கிறாய்? எல்லாரும் ஒரு சிறு காணிக்கை தங்களால் இயன்றதை கொண்டு தான் வருவார்கள் சபைக்கு. ஆனால் நீ என்ன கேட்கிறாய்? தசம பாகம் கேட்கிறாய், வலுக்கட்டாயமாய் கேட்கிறாய். தசம பாகம் கொடுக்க பணம் இல்லாத ஏழையாக இருந்தால் நீ வட்டிக்கு வாங்கியாவது கொடு. நீ இத்தனை மாதமாய் எனக்கு தசம பாகம் தரல, 6 மாதமாய் தசம பாகம் தரவில்லை. நீ 10,000 25,000 வட்டிக்காரன்கிட்ட வாங்கி எனக்கு காணிக்கை கொடு, கர்த்தருனை ஆசீர்வதிப்பாருங்கிறார். நீ இப்படி சம்பாதித்த பணம், நீ ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு, நீ ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு என்ன செய்கிறாய்? உனக்கு குடியிருக்க ஒரு வீடு கட்டுறதுக்கு கர்த்தருக்கு காணிக்கை வாங்குகிறாய். நீ ஒரு மருத்துவமனை கட்டுவதற்கு கர்த்தருக்கு காணிக்கை நன்கொடை கேட்கிறாய். நீ சம்பாதித்த அநியாயமாய் கர்த்தருக்கு காணிக்கை வாங்கி, நன்கொடை காணிக்கை, ஓசையில்லா காணிக்கை, தசமபாக காணிக்கை, அந்த காணிக்கை, சுவாத்திர காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, அந்த காணிக்கை, இந்த காணிக்கைன்னு வாங்கி பணம் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் எல்லாம் அழிக்கப்படுவது நிமித்தமாய் கர்த்தருடைய இருதயம் நாகசுரம் போல் துணிக்கிறது என்கிறார். நீ உனக்கு எப்படி துணிக்கும்? உருகி ஓடும் உன் இருதயம். நன்றாக புரிந்து கொள். தலைகள் எல்லாம் மொட்டை அடிக்கப்படும், மொட்டை இடப்பட்டும், தாடிகள் எல்லாம் கத்தரிக்கப்பட்டும் இருக்கும். கைகளில் எல்லாம் கீறுதல்களும் அறைகளில் இரட்டொடுப்பும் உண்டு. அன்று புலம்புவீர்கள். கைகளை கீறிக்கொண்டு, உடலை கீறிக்கொண்டு, அரட்டை கட்டிக்கொண்டு, ஐயோ எல்லாம் பாழாய் போயிற்றே என்று புலம்ப போகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்தை வீணாய் விற்று சம்பாதித்தவர்களே, அன்று புலம்புவீர்கள் என்று சொல்லுகிறார். மோவாபின் சகல வீடுகளில் மேலும் அதன் தெருக்களிலேயும் ஏக புலம்பல் உண்டாகும். ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரம் போல மோவாபை உடைத்து போட்டேன் என்று சொல்லுகிறார். இது 2400 ஆண்டுகளுக்கு முன்பே மோவாப் தேசத்திலே நடந்தது. மோவாபியர்களுக்கு நடந்தது. அவர்கள் எந்தெந்த தெய்வங்களை வழிபட்டார்கள்? நான் நேற்றைய தினத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கிறேன். கீழை சாளுக்கியர்கள், மேலை சாளுக்கியர்கள், மேலை கங்கர்கள், கீழை கங்கர்கள், காகதியர்கள்,
முதலானவர்கள் விஜயநகரத்து மன்னர்கள் இன்றைய தென்னிந்திய பகுதிகளிலும் வட இந்திய பகுதிகளிலும் ஆட்சி செய்த மக்களினம் மோவாபியர்களும் அம்மோனியர்களும் காகதியர்களும் எல்லாரும் அங்கிருந்து வந்தவர்கள். அவர்களுடைய தெய்வங்களுடைய படங்கள் என்ன? பன்றிகள். நிர்வாணமாய் தன் அருவருப்பான மார்பகத்தையும் தன் அருவருப்பான புறப்புறுப்பையும் வெளிப்படையாய் காண்பித்துக் கொண்டிருக்கிற அம்மன்கள். நான் கண்டுபிடிச்சது இல்லைங்க, அவர்களே அவர்களுடைய செப்பேடுகளிலே பதிவிட்டிருக்கிற காரியங்கள். சிங்க உடலும் யானை தலையும் தெய்வங்கள், அவருடைய அடையாளங்கள். தன் புறப்புறுப்பையும் மார்பகத்தையும் வெளியே வெளிச்சமிட்டு காண்பிக்கிற அம்மன். பன்றி, சாக்கடையிலே புரளுகிற பன்றி, ஆமை, இவைகளை தெய்வங்களாய் வழிபட்டவர்கள். இன்று கிறிஸ்தவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்தவர்களாய் மாறியது நல்லது. ஆனால் நீங்கள் அந்நிய ஆவிகள், அதே அருவருப்பின் ஆவிகளை இங்கேயும் கர்த்தருடைய ஆவியானவர் என்ற போர்வையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் குற்றம், அதுதான் குற்றம். அந்த குல தெய்வங்களின் ஆவிகளையே இங்கே ஆவியானவர் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவைகளை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஜனக்கூட்டம் அன்று அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்ட போது அங்கிருந்து சிதறி ஓடி குடியேறியவர்கள் தான் இந்தியாவில். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய இங்கேயும் அதைத்தான் செய்திருக்கிறார்கள். அவைகளையே வழிபட்டிருக்கிறார்கள். இன்று கிறிஸ்தவர்களும் உலகளாவிய கிறிஸ்தவர்களும் அந்த ஆவிகளையே பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவைகளுக்கே ஆராதனை செய்கிறார்கள். அவர்களுக்கே துதி ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறார்கள். மோவாப் எவ்வளவாய் முறிந்து போயிற்று என்று அலறுகிறார்கள். அது முதுகை காட்டி எவ்வளவாய் வெட்கப்படும். அமர்மையானவர்களே, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அனைவரும் வெட்கப்படும் நாட்கள் வருகிறது. ஆனாலும் வேத வசனங்கள் பல பகுதிகள் சொல்கிறது, மனம் திரும்ப மாட்டார்கள், மனம் திரும்ப மாட்டார்கள். தங்கள் அருவருப்பான காரியங்களின் நிமித்தம் பரிச்சேதம் வெட்கப்பட மாட்டார்கள். அதான் முகத்தை திருப்பி முதுகை காட்டிக் கொண்டு நிற்பார்கள். புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடும் அதுவே. எந்த ஆவிக்குரிய? பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கிற கிறிஸ்தவர்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் என்ற போர்வையில் அந்நிய ஆவிகளை, அருவருப்பின் ஆவிகளை, அசுத்தாவிகளை. பரிசுத்த ஆவியானவர் அருவருப்பானவர் அல்ல, அந்நியமானவர் அல்ல, அசுத்தமானவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவருக்கு நேர் எதிரடையான அசுத்தாவிகள், அன்கிளீன் ஸ்பிரிட்ஸ். அசுத்த ஆவிகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவைகளை கொண்டு அல்லேலியா சோத்திரம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுகிறவர்களே, முதுகை காட்டுவீர்கள் ஒரு நாளிலே. யாருக்கு? கர்த்தருக்கு, பரிசுத்தாவியானவராகிய தேவனுக்கு முதுகை காட்டுவீர்கள். முதுகை காட்டி வெட்கப்படுவீர்கள். அவரை நோக்கி பார்க்க, அண்ணாந்து பார்க்க மனம் இருக்காது, வெட்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார். இப்படி மோவாப் தன் சுற்றுப்புறத்தார் அனைவருக்கும் பரியாசமும் திகைப்புமாயிருக்கும். உங்களை சுற்றிலும் இருக்கிற உண்மை கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் பரியாசமும், அல்லது அந்நிய ஜனங்களுக்கு நீங்கள் பரியாசமும் வெட்கக்கேடுமாயிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஒருவன் கழுகை போல் பறந்து வந்து மோவாபின் மேல் தன் சட்டைகளை விரிப்பான். ஒருவன் கழுகை போல் பறந்து வந்து மோவாபின் மேல் தன் சட்டைகளை விரிப்பான். நான் இதை உங்களுக்கு 2 நிலைகளிலே விவரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை வேகமாய் பறந்து வருகிற கழுகுக்கு ஒப்பிடலாம். இன்னொன்று, நீங்கள் ஆராதிக்கிற அந்நிய ஆவிகளின் தலைவன் கழுகு, கருடன். ராஜாளி என்கிற கழுகு அது என்ன செய்யும்? ராஜாளி கழுகுகளுக்கு தலைவன். அந்த பெருங்கழுகுகள் பறந்து வருகிற மிக உயரமான கண்மலைகளின் உச்சியிலே கூடு கட்டி கொண்டு வாழும்.
தேவன் சொல்லுகிறார், நீ சுத்திகரிக்கப்படும்படியாக உன் அருவருப்பான வஸ்திரங்களை கழற்றிவிட்டு முழு மொட்டையாய், கழுகை போல முழு மொட்டையாயிரு. கழுகு தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் காலத்திலே முழு செட்டைகளின் இறக்கைகளின் அனைத்து இறகுகளையும் உதிர்த்துவிட்டு முழு மொட்டையாய், தோலுரிக்கப்பட்ட, இறைச்சிக்காக தோலுரிக்கப்பட்ட கோழியை போல முழு மொட்டையாய் வனாந்தரத்தின் உயர்ந்த மலைகளின் உச்சிகளிலே குடியிருக்கும். தன் இறகுகள் முளைக்கும் வரை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மிகுந்த பலத்தோடு அது புறப்பட்டு வரும். அது அப்படி வரும்போது அப்படிப்பட்டவர்கள் உண்மையான பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறுகிறவர்கள். முழு மொட்டையாயிருந்து திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டு எழும்புகிறவர்கள் முழு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறவர்கள். நீங்கள் தண்ணீருக்குள் இருந்து முழு மொட்டையாய் வந்தீர்கள், நிர்வாணமாய் வந்தீர்கள், அந்நிய ஆவிகளால் நிறைந்து நிர்வாணிகளாய் வந்தீர்கள். உங்களுக்கல்ல. இங்கே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ராஜாளி அல்லது கழுகு சுமார் தன் செட்டைகளை விரிக்கிற போது, பெருங்கழுகு அது என்ன செய்யுமா? ஆமைகளை, பன்றிகளை, பெரிச்சாளிகளை, பெரிச்சாளி சின்னது, இதெல்லாம் உங்கள் தேவர்கள், இந்த பூமியின் ஜனங்களால் ஆராதிக்கப்படுகிற தெய்வங்கள். பன்றிகள், அம்மோனியருக்கு, கீழை சாளுக்கியர்களுக்கு, மேலை சாளுக்கியர்களுக்கு பன்றி அடையாளம். விஜயநகரத்தவர்களுக்கு எல்லா அரசகுலங்களும் என்ன செய்திருக்கிறார்கள்? தங்கள் கட்டின விக்கிரக தோப்புகளிலே ஆமைகளை, பன்றிகளை, பெரிச்சாளிகளை, இன்னும் அருவரு பாம்புகளை சிலைகளாய் செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த ராஜாளி என்கிற பெருங்கழுகு வருகிற போது அது செட்டைகளை விரித்து, தன் செட்டைகள் இரண்டையும் விரித்து அது பறந்து வந்து ஒரு இடத்தில் இறங்கும் போது சுமார் 12 முதல் 14 அடி நீளமாக இருக்குமா. அதனுடைய செட்டைகளின் வீதி, 2 செட்டைகளையும் விரித்து அது அப்படியே பறந்து வந்து ஒரு இடத்தில் இறங்குகிற போது சுமார் 10 முதல் 14 அடி நீளம் இடத்தை மூடிக்கொள்ளுகிறது. அப்படின்னா எவ்வளவு பரப்பை சுற்றி அடைத்துக் கொள்ளுகிறது பாருங்கள். அது என்ன செய்யுமா? ஆமைகளை, ஆமைக்கு வெளியே என்ன இருக்கும்? பெரிய ஓடு, கல்லால் அடித்தாலும் உடையாத ஓடுகள் இருக்கும், பாதுகாப்பு கவசங்கள். பன்றிகள் சாக்கடையில், இப்படிப்பட்டவைகளை தான் அது தூக்கி செல்லும். என்ன செய்யுமா? ஆமையை, பாதுகாப்பு பெட்டகத்தின் உள்ளிருக்கிற ஆமையை தன் கால் நகங்களால் தூக்கி எடுத்து சென்று பறந்து விரிந்த பாறைகளிலே, மலைகளிலே, மிக உயரமான இடத்திலே சென்று பறந்து அந்த பாறையின் மேல் அந்த ஆமையை போட்டு விடுமா. பாறையின் மேல் அது விழுகின்ற போது அதனுடைய மேலோடுகள் உடைந்து சிதறி மிக உயரத்திலிருந்து வந்து பாறையின் மேல் விழுகிறது, மலைகளின் மேல் கவிழ்த்து அதை போடுகிறது. அந்த ஓடுகள் உடைந்து சின்னாபின்னமாகிறது. ஆமையின் மேல் இருக்கிற கவச ஓடு உடைந்து ஆமையின் நிர்வாணமாய் வெளியே வருகிறது, சிதறி. அந்த சிதறி போன ஆமையின் மாம்சத்தை தின்னுமாம். ராஜாளி என்கிற பறவை, கழுகு. ஈகிள் என்றால் கழுகு, உசிபிரேஜ் என்றால் ராஜாளி என்கிற பெருங்கழுகு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பன்றிகளை தூக்கி சென்று தன் கால் நகல்களால், தன் அலகுகளால் கொத்தி அதை விழுங்கிவிடும். புரிந்து கொள்ளுங்கள். அந்நிய ஆவிகள் அனைத்தையும் வாரி கொள்வதற்காய் ராஜாளி பெருங்கழுகை போல கர்த்தருடைய ஆவியானவர் வருகிறார். இது ஒரு விளக்கம். இரண்டாவது விளக்கம், ஆவிக்குரிய விளக்கம் இது. அந்நிய ஆவிகளை சேவிக்கிற பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களே, வேத வசனங்களுக்கு புறம்பான கிறிஸ்தவர்களே,
அந்நிய தேவர்களை, விக்கிரக வழிபாட்டை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களே, அந்நிய ஆவியை பின்பற்றிய ஆவி வணக்கக்காரர்களே, உங்கள் ஆவிகளும் உங்கள் அந்நிய தெய்வங்களையும் வாரி கொள்ளும்படியாக ஆமைகள், பன்றிகள், வெறிச்சாளிகள், பாம்புகள் அனைத்தையும் வாரி கொள்ளும்படியாக, மரித்து போன சடலங்களின் ஆவிகளையும் வாரி கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் பெருங்கழுகை போல் வருகிறார், ராஜாளி பறவையை போல் வருகிறார். அவருடைய சேனைகளும் அப்படியே வருகிறது. தப்பி பிழைக்க முடியாது. இன்னொரு வியாக்கியானம், மோவாபின் மேல் ஒருவன் கழுகை போல் பறந்து வந்து மோவாபின் மேல் தன் செட்டைகளை விரிப்பான். யார்? ஜடாயு. உங்கள் புராணங்கள் சொல்லுகிறது ஜடாயு. அவன் எங்கே இருந்தான்? கழுகு முகம் கொண்டவன், கழுகை போல் பறக்கிற ஒரு பெரிய ராஜதானியின் அதிபதி நேபுகாத்நேச்சார். உங்கள் புராணங்கள் சொல்லுகிற ஜடாயு புருஷன், பெருங்கழுகின் அழகை முகமாய் கொண்டவன். பாபிலோனியன் அல்லது பர்சியன். பாபிலோன் ராஜாவின் சேனைகளால் மோவாப், அம்மோன் தேசங்களின் கிழக்கு பகுதியிலே இருப்பது, கிழக்கில் இருந்து வருகிறவன் பாபிலோனின் அரசன் அல்லது கிரேக்கன் அல்லது மேதிய பர்சிய சாம்ராஜ்யத்தை சார்ந்தவர்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெருங்கழுகை போல் பறந்து வருகிற ராஜதானியின் அதிபதி அங்கே இறங்கினார் என்று தேவன் சொல்கிறார். இது இந்த நாட்களிலே கிரேக்க சாம்ராஜ்யத்தின் காலத்திலே தீர்வு அளிக்கப்பட்டது போல மோவாவும் அம்மோனும் சீதோனும் அளிக்கப்பட்டது. ஏதோமும் மோவாவும் அம்மோனும். ஒருவேளை அது பாபிலோன் ராஜாவின் காலம் அல்ல என்றால் மேதிய பர்சியர்களின் காலமாக இருக்கலாம் அல்லது கிரேக்க சாம்ராஜ்யத்தின் காலத்திலாக இருக்கலாம். அழிக்கப்பட்டது. பெருங்கழுகின் சேனைகளைப் போல வந்து அங்கே பாளையம் இறங்கினார்கள், அழித்து போட்டார்கள். கீரியோத் பிடிக்கப்படும். 41ஆம் வசனம். நான் செய்தியின் நிறைவு பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறேன். 40ஆம் வசனத்திற்கு 2 விதமான விளக்கங்களை சொல்லியிருக்கிறேன். ஒன்று, ஆமைகளை, பன்றிகளை, வெறிச்சாளிகளை, மரித்த மனித சடலங்களை, நீங்கள் ஆராதிக்கிற அந்நிய ஆவிகள், மரித்து போன மனிதர்களின் ஆவிகளை, செத்த ராட்சதர்கள், செத்த தேவர்கள், மாண்ட ராட்சதர்கள், அநியாயமாய் கொலை உண்டு போனவர்களின் மனித ஆவிகள் அனைத்தையும் பரிசுத்தாவியாய் ஆமைகள், பன்றிகள், பெரிச்சாளிகள், பெருங்காளைகள், கன்றுக்குட்டிகள், எருமைகள், யானைகள், குதிரைகள், குரங்குகள், காண்டாமிருகங்கள், சிறுத்தைகள், இவைகள் அனைத்தையும் தெய்வங்களாய் ஆராதித்துக் கொண்டு அவைகளின் ஆவிகளையே பரிசுத்தாவி என்று நம்பியிருக்கிற ஜனக்கூட்டமே, அவைகளை வாரிக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் பெருங்கழுகை போல், ராஜாளி பறவையை போல் வருகிறார் தம்முடைய சேனைகளோடு. அன்று இவைகள் அனைத்தும் காணப்படாமல் போகும். விக்கிரக தோப்புகள் அழிந்து போகும், தரை மட்டமாகிவிடும். எல்லா கிறிஸ்துவின் சபைகளும் இந்த பூமியில இருக்கிற இன்று இருக்கிற அந்நிய ஆவிகளின் குடியிருப்புகளாய், அந்நிய தேவதைகளின் குடியிருப்புகளாய், விபச்சாரக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், திருடர்களின் குடியிருப்புகளாய் மாறி போன அனைத்து திருச்சபைகளும் மண்மேடுகளாய் போகும். அந்த நாள் வருகிறது. அந்த நாளிலே சகல அசுத்தாவிகளும், குறி சொல்லுகிற ஆவிகளும் ஓடி போகும், வாரி கொள்ளப்படும். கர்த்தர் பெருங்கழுகை போல் வருகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மோவாபியர்களுக்கு பாபிலோனியர்களால் அல்லது மேதிய பர்சியர்களால் அல்லது கிரேக்கர்களால் பேரழிவு சம்பவித்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் ஏசாயாவும் அதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான், எரேமியாவும் சொல்லுகிறான், எசேக்கியேலும் சொல்லுகிறான். 3 பெரிய தீர்க்கதரிசிகளும் தங்கள் ஆகமங்களிலே மோவாபின் அழிவை குறித்து எழுதியிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 41ஆம் வசனம். கீரியோத் பிடிக்கப்படும். கீரியோத் மோவாபின் மிகப்பெரும்
பழமை வாய்ந்த பட்டணங்களில் ஒன்று, பிரதானமான பட்டணங்களில் ஒன்று. கோட்டைகள் கைவசமாகும். மோவாபியரின் கோட்டைகள் கைவசமாகும். இஸ்ரவேலர்கள் மோவாபியர்கள் கட்டியிருந்த ரூபன் கோத்திரத்தார் குடியிருந்த பகுதியிலே யாசேர் என்கிற ஒரு கோட்டை இருந்ததாக நேற்றைய தினத்தின் செய்தியிலே கேட்டோம். அது யார் கட்டிய கோட்டைகள்? எமோரியர்கள் கட்டின யாசேரின் கோட்டை. அந்த கோட்டை இஸ்ரவேலர்களாகிய ரூபனியர்களுக்கு சொந்தம், கைவசமாயிற்று. எரிகோ கோட்டைகள், எரிகோ கோட்டை அதே எமோரியர்களும் எபூசியர்களும் கானானியர்களின் வசிப்பிடங்களின் கோட்டைகள் இஸ்ரவேலர்களுக்கு கைவசமாயிற்று. எரிகோ கோட்டை தகர்க்கப்பட்டது. அதுபோல மோவாபின் கோட்டைகள் அந்நியர்களுக்கு, பாபிலோனியர்களுக்கும் அசீரியர்களுக்கும் மேதியர்களுக்கும் பர்சியர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ரோமர்களுக்கும் கைவசமாய் கைப்பற்றப்பட்டது. அங்கிருந்த மோவாபியர்களும் அம்மோனியர்களும் பூமி எங்கும் சிதறி போனார்கள், இந்திய தேசங்களுக்கு வந்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. கீரியோத் பிடிக்கப்படும் கோட்டைகள் கைவசமாகும். அந்நாளிலே மோவாபின் பராக்கிரமசாலிகளுடைய இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல் இருக்கும். அது எப்படிங்க? எனக்கு அதை பற்றி விவரிக்க தெரியல. ஆனா பிரசவ வேதனை என்பது நான் அறிந்திருக்கிற வரையில் மருத்துவ விஞ்ஞானத்தின்படி ஒரு பெண் கர்ப்பஸ்திரியாய் பிரசவத்திற்காக அவளுக்கு பிரசவ வலி நேரிடுகிற போது அவளை மருத்துவமனைக்கு கொண்டு வருவார்கள் அல்லது வீடுகளிலேயே பிரசவம் பார்த்துக் கொள்வார்கள். அந்த நேரம், அந்த பிள்ளை பிரசவித்து வெளியேறி அந்த நேரம் அவளுடைய இடுப்பெலும்புகள் விரிந்து, கட்டுவிட்டு விரிந்து, அவளுடைய புறப்புறுப்பு ஒரு குழந்தை வெளியே வருவதற்கேற்ற வண்ணமாய் விரிவடைகின்ற அந்த நேரத்திலே அவளுடைய இரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து சிதறுவது போல மாறிவிடும். இருதயத்தின் துடிப்பு ஒரு அடங்காத ஒரு நிலைக்கு சென்றுவிடும். அந்த இடுப்பு தசைகள், எலும்புகள், நரம்புகள் விரிவடைவதற்கு ஏதுவான இரத்த ஓட்டத்தை, ஆக்சிஜனை அது கொடுக்க வேண்டும் இருதயம். அதற்கேற்ற வண்ணமாக இருதயத்தின் துடிப்பு மிக அதிகமாகும். கணக்கிட முடியாத அளவிற்கு மிக அதிகமாகும். அதான் மரணம் அவளை தழுவிக் கொள்வது போல் இருக்கும். அதுதான் பிரசவ வலி, பிரசவ வேதனையினுடைய உச்சம். அந்த பெண் பிரசவிக்கிற அந்த பெண் மரணத்தை சந்திப்பாள். ஆனால் மரிக்காமல் மீண்டு வருவாள். பிள்ளை உயிரோடு வெளியேறிய உடனே அவளுடைய வேதனைகள் அடங்க தொடங்கும். அவளுடைய இருதயத்தின் தவிப்பு, அந்த கலக்கம் அடங்க தொடங்கும், சற்று குறைய தொடங்கும். அதுபோல மோவாபியர் விக்கிரக தெய்வங்களை ஆராதிக்கிறவர்கள், அந்நிய ஆவிகளை சேவிக்கிறவர்களுடைய இருதயங்கள் கரைந்து போகும். இருதயம் அந்நாளிலே மோவாபின் பராக்கிரமசாலியுடைய இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல இருக்கும். உயிர் போகட்டுமா வரட்டுமா என்கிற நிலைக்கு இப்பொழுதே மரணம் சம்பவித்து விடும் போல் இருக்கும். அவ்வளவு கொடிய மரண வேதனையை சந்திப்பீர்கள் என்று சொல்கிறார். அது கர்த்தருடைய நாள். அது கர்த்தர் அந்நிய ஆவிகளின் சேனைகளை பூமியை விட்டு ஒட்டுமொத்தமாய் அழித்து போடுகிற, வாரி கொள்ளுகிற நாள் என்பதை புரிந்திருங்கள் கிறிஸ்தவர்களே. உங்களிலே குடியேறி சதையும் இரத்தமுமாய், உயிரும் சதையுமாய் குடியேறி இருக்கிற உங்கள் அந்நிய ஆவிகள், பரிசுத்த ஆவி என்ற பெயரிலே வஞ்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களே, உங்களோடு ஒன்றித்து இணைந்து நகமும் சதையும் போல, இரத்தமும் உயிரும் போல ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிற உங்கள் அந்நிய ஆவிகள்
உங்களை விட்டு பிடுங்கப்படுகிற போது உயிர் பறி போவது போல் இருக்கும். எப்படி? உங்கள் இருதயம் உங்கள் சரீரத்தை விட்டு பிடுங்கி எடுக்கப்படுவது போல், உங்கள் ஜீவன் உங்கள் இருதயத்தின் இரத்த நாளங்களிலிருந்து உருவி எடுக்கப்படுவது போல் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஏனெனில் அப்பொழுதுதான் நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்கள் கல்லான கடின இருதயம் நொறுக்கப்படும். சதையான சுத்தமான இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேதனைக்குள்ளாக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிந்தித்து பாருங்கள். அந்நிய ஆவிகளால் நிறைந்திருக்கிற, அந்நிய பாஷையின் ஆவிகளால், இவ்வுலகத்தின் தண்ணீர்களிலே மூழ்கி இவ்வுலகத்தின் ஆவிகளை பெற்றுக்கொண்ட அன்பான கிறிஸ்தவர்களே, உங்கள் பேரிலே கோபப்பட்டுவில்லை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமையினால் வஞ்சிக்கப்பட்டீர்கள். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்களாக மனம் திரும்பி கர்த்தருடைய கரத்திலே உங்களை விட்டுக் கொடுத்து விட்டீர்கள் என்றால், உங்கள் இருதயங்களை திறந்து கொடுத்து விட்டீர்கள் என்றால், நல்ல திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவிலே இணைந்து ஒன்றித்து வளருகிற கொடிகளாய் நீங்கள் நற்கனி கொடுக்கிறவர்களாய் மாறிவிட்டீர்கள் என்றால் இந்த வேதனைகளுக்கு தப்புவிப்பீர்கள், தப்புவிக்கப்படுவீர்கள். இல்லையே உங்களிலிருந்து உங்களிலே குடியேறி இருக்கிற அந்நிய ஆவிகளை, அருவருப்பின் ஆவிகளை, அசுத்த ஆவிகளை, குறி சொல்லுகிற ஆவிகளை, அந்நிய பாஷையின் ஆவிகளை, பரியாச உதடுகளின் ஆவிகளை, செத்த தேவர்களின், விழுந்து போன தூதர்களின் ஆவிகளை, செத்த மாண்ட ராட்சதர்களின் ஆவிகளை, சங்காரம் செய்யப்பட்ட ராட்சதர்களின் ஆவிகளை, அநியாயமாய் கொலை உண்டு போன மனிதர்களின் ஆவிகளை உங்கள் சரீரங்களில் இருந்து அவர் பிடுங்கி எடுக்கிற போது, வெளியேற்றுகிற போது மரணத்தை சந்திப்பீர்கள், அவ்வளவு வேதனைப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாபியர்களுக்கு அப்படிப்பட்ட கொடிய வேதனை தான் வந்தது, அனுமதிக்கப்பட்டது, அனுபவித்தார்கள். ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஆனாலும் அவர்களுக்கு செய்ய போகிற கொடுமைகளை நிமித்தம் கர்த்தர் அவர்களிலே கடைசியிலே சொல்லுகிறார். நாளைய தினத்திலே சிந்திப்போம். ஆனாலும் கடைசி நாட்களில் மோவாபின் சிறையிருப்பை திருப்புவேன் என்கிறார். பூமியின் சகல ஜாதிகளின் சிறையிருப்பும் அவர்களுடைய அந்நிய ஆவிகள், அந்நிய தேவர்களின் அடிமைத்தனங்களில் இருந்து, ஜாதி வரிகள், மார்க்க வரிகள், மதவரிகளில் இருந்து அவர்களை மீட்டு விடுதலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். நாளைய தினத்திலே சிந்திப்போம். அருமையான கிறிஸ்தவர்களே, மகா கொடிய உபத்திரவங்களின் வேதனைகளின் வழியாய் நீங்கள் மீட்கப்படுவதை பார்க்கிறோம். இப்பொழுதே மனம் திரும்பி விட்டீர்கள் என்றால் உங்கள் பாவ அருவருப்புகள், அக்கிரமங்கள், அசுத்தங்களை விட்டு விலகி கர்த்தருடைய சமூகத்திலே சிலுவை அண்டையிலே வந்து சிலுவையின் பாடுகளை, உங்களுக்கு நேரிடுகிற விசுவாச சோதனைகளின், உபத்திரவங்களின் வேதனைகளை சுமக்க தயாராகிவிட்டீர்கள் என்றால் அந்த கொடிய வேதனை, பிரசவ வேதனைப்படுகிற, பிரசவிக்கிற ஸ்திரீக்கு இருக்கிற அந்த மரண வேதனை, அந்த கொடிய மரண வேதனையின் அந்த பிடியிலிருந்து தப்புவிக்கப்படுவீர்கள் என்பதை புரிந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். உங்கள் கைகளிலே, கரங்களிலே இருக்கிற வேதாகமத்தை திறந்து படியுங்கள். உங்கள் புறம்போக்கு தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், போதகர்களுடைய வேதாகம கல்லூரிகளிலே சென்று பலவித பட்டங்களை பெற்ற கள்ள போதகர்களுடைய பிரசங்கங்களை, வார்த்தைகளை நம்பாதிருங்கள். பழைய ஏற்பாடு வேண்டாம், தீர்க்க தரிசன புத்தகங்கள் வேண்டாம். எங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவி மட்டும், புதிய உடன்படிக்கையின் புஸ்தகம் மட்டும் போதும். அதிலும் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் வேண்டாம், கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் வேண்டாம், கிறிஸ்துவின் ரத்தம் வேண்டாம், பாடுகள் வேண்டாம், பரவசமான அனுபவங்களும் ஐஸ்வர்ய செழிப்பும், செழிப்பின் ஐஸ்வர்யங்களும் போதும், அந்நிய ஆவிகளும் போதும் என்று ஓடுவீர்கள் என்றால், அவர்களுடைய பிரசங்கங்களை கேட்டு அதை பின்பற்றுவீர்கள் என்றால், மனித கற்பனைகளுக்கு நேராக உங்களை செவி கொடுத்து அவர்கள் அவைகளுக்கு நேராக ஓடுவீர்கள் என்றால், பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயினுடைய வேதனைகள் உங்களை தொடர்ந்து விடாமல் தொடர்ந்து பிடிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். முதலாவது, நீங்கள் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன புத்தகங்களை எழுத்து விடாமல் படியுங்கள். நற்செய்தி பகுதிகளையும் படியுங்கள், நிருபங்களையும் படியுங்கள்.
அங்கே நற்செய்தி பகுதிகளிலும் நிருபங்களிலும் பரிசுத்தாவியானவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தீர்க்க தரிசன புத்தகங்களிலிருந்தே எடுத்து பிரசங்கித்திருக்கிறார்கள். அவைகளை படியும். புறம்போக்கு தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள், செழிப்பின ஐஸ்வர்ய பிரசங்கிகள், கள்ள ஊழியக்காரர்களுடைய புரட்டு உபதேசங்களுக்கு செவி கொடாதிருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள், மீட்டெடுக்கப்படுவீர்கள் என்பதிலே ஐயமில்லை, சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் வழியாக உங்களை நடத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் ஒருவருக்கே உங்கள் துதி, கனம், மகிமை அனைத்தையும் செலுத்துங்கள். தயவு செய்து மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், என்னுடைய ஊடகங்களிலே, முகநூலிலோ அல்லது அதன் செய்திகளிலோ பதிவுகளிலோ பிரைஸ் தி லார்ட் என்று பதிவிடாதீர்கள். பிரைஸ் டு தி லார்ட் என்று எனக்கு சொல்லாதீர்கள். உங்களுடைய ஸ்தோத்திரங்களை ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதுங்கள். கர்த்தருக்கு செலுத்துங்கள், எனக்கு எழுதாதீர்கள். பிரைஸ் டு தி லார்ட் என்று, பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லாதீர்கள், எனக்கு சொல்லாதீர்கள், செய்திக்கு சொல்லாதீர்கள், கர்த்தருக்கு சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் என்று எழுதுங்கள். தமிழில் எழுதுங்கள். அருமையான கிறிஸ்தவர்களே, உங்களை வாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்குரிய துதியையோ கனத்தையோ மகிமையோ எனக்கோ என்னுடைய செய்திகளுக்கோ பதிவிடாதீர்கள். கர்த்தர் ஒருவருக்கே துதி செலுத்தப்படு கற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்களுக்கு சொல்ல வேண்டுவதென்றால் ஒரே ஒரு வார்த்தையை பதிவிடுங்கள். பீஸ் பி இன் த நேம் ஆஃப் கிரைஸ்ட். சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும், கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருக்கட்டும் என்று எழுதுங்கள். Shalom be with you in the name of Christ. Peace be with you in the name of Christ என்று எழுதுங்கள். அதை விட்டுவிட்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் ஐயா, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், கர்த்தரை துதியுங்கள். என்னை கர்த்தராக்க வேண்டாம். கர்த்தருக்குரிய துதி, கனம், மகிமையை கர்த்தர் ஒருவருக்கே கொடுங்கள். அந்நிய ஆவிகளுக்கு கொடாதிருங்கள், ஊழியக்காரர்களுக்கு கொடாதிருங்கள், சக மனிதர்களுக்கு கொடாதிருங்கள். தயவாக எனக்கு தர வேண்டாம். என்னுடைய செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் என்று எழுதுங்கள். அல்லது சமாதானம், உங்களுக்கு கர்த்தருடைய சமாதானம் உண்டாகட்டும் என்று எழுதுங்கள். அல்லது ஆங்கிலத்தில் தான் எழுத வேண்டும் என்றால் peace be with you in the name of Christ, shalom be with you in the name of Christ என்று எழுதுங்கள். போதும். வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய செய்தியை நிறைவு செய்கிறேன். ஆமென்.